வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக ஆஜராவதற்காக அவருக்கு இரண்டாவது சம்மன் வழங்குவதற்காக ஈரோடு கருங்கல்பாளையம் போலீசார் நீலாங்கரையில் இரண்டாவது நாளாக முகாமிட்டிருக்கிறார்கள். ஈரோடு இடைத்தேர்தல் பரப்புரையின் போது வெடிகுண்டை வீசுவேன் என வன்முறையை தூண்டும் வகையில் சீமான் பேசியிருந்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கின் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே ஈரோடு கருங்கல்பாளையம் போலீசார் சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் சீமான் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் தற்போது மீண்டும் சம்மன் வழங்குவதற்காக நேற்று ஈரோடு கருங்கல்பாளையம் போலீசார் சென்னை நீலாங்கரையில் வந்திருந்தனர். நாங்கள் சொன்ன பிறகு சம்மன் வழங்கலாம் என உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டதை அடுத்து தற்போது சென்னையில் இரண்டாவது நாளாக ஈரோடு கருங்கல்பாளையம் போலீசார் முகாமிட்டிருக்கிறார்கள். உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டவுடன் இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் சீமானிடம் நேரடியாக சென்று சம்மனை ஈரோடு கருங்கல்பாளையம் போலீசார் வழங்க இருக்கிறார்கள் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.